கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை தங்கர் பச்சான் சார் அவர்கள் அப்படியே விரிவா கொண்டு வர்றாரு. தன்னுடைய படைப்பை ஒரு ஒரு சினிமாவுக்காக அப்படியே உருமாற்றம் செய்கிறாரு. அந்த திரைக்கதையில ஒரு மொழிஜாலங்கள் செய்யறாரு. அதுதான் அழகி. பார்த்திபன் சார் உள்ள வராரு, நந்திதா தாஸ், தேவயானி அப்படின்னு வராங்க. இன்ஃபேக்ட் தேவயானி சமீபத்தில் ஒரு இதுல கூட சொல்லியிருந்தாங்க, தேவயானிக்கும் ராஜகுமாரனுக்கும் திருமணம் முடிந்த கையோடு அவர் நடித்த முதல் படம் வந்து அழகிதான். அழகி மாதிரியான ஒரு அற்புத படைப்பு அவங்களுக்கு கேரக்டர் கிடைச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு தங்கர் பச்சான் சாருக்கு உண்டான தயாரிப்பாளரையும் குறிப்பிட்டு நம்ம பாராட்டணும். உதயகுமார், உதயகீதா கம்பைன்ஸ் நினைக்கிற அந்த பேரு, உதயகுமார்ங்கிற ஒரு புதிய, அவரும் இந்த படத்துல வருவார். ஒரு டாக்டர் கேரக்டரா கிளைமேக்ஸ்ல. ஒரு இந்த காலத்துலதான் எல்லா லேடிஸும் வேலைக்கும் போயிடுறீங்களேம்மா, அப்புறம் குழந்தைங்களை பாக்குறதுக்கு யார் இருக்கா, 2 பேரும் வேலைக்கு போயிடுறீங்க, அதனால குழந்தைங்க ஆயாக்கள் மேல அஃபெக்ஷன் ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். இந்த சமூகத்தின் மேல தங்கர் பச்சான் வைக்கிற விஷயம் இது. இது மாதிரி அழகி படம் வந்து அந்த பண்ருட்டி, பத்திரக்கோட்டை, முந்திரி பருப்பு, இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போதே நமக்குள்ளார அந்த முந்திரி வாசம் வந்தாலும் ஆச்சரியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கடலூர் பத்தின, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி, பத்திரக்கோட்டை, நெய்வேலி இந்த பகுதியில் இருக்கிற அந்த ஸ்லாங்கை தமிழ் சினிமாவில் அச்சு அசலா அப்படியே கொண்டு வந்தவர் தங்கர் பச்சான். அப்படி கொண்டு வந்த படமாக திகழ்ந்தது அழகி அப்படின்னு தான் சொல்லணும். அழகில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் குடிக்கிறதா இருக்கட்டும், ஏன் இப்படி குடிக்கிறேன்னு கேட்டத அப்படி ஒரு தோல் குலுக்கி பரவாயில்ல அப்படின்னு பார்த்திபன் சொல்றதா இருக்கட்டும், அந்த காட்சி, வசனமே இல்லாத அந்த காட்சி, அப்பதான் அந்த பாட்டு, உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லன்ற பாட்டு. இதை அடுத்து அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக பிரமிடு நடராஜன்ட்டையே எப்படி நந்திதா தாஸுடைய கணவரை வந்து அங்கே ஒப்படைச்சாரோ, அதே போல் நந்திதா தாஸையும் அங்கே தனலட்சுமியையும் பிரமிடு நடராஜன் கிட்ட ஒப்படைப்பார். அந்த பிரமிடு நடராஜனுடைய கதாபாத்திரமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் பிரமிடு நடராஜன் அவர்களை நடிக்க வச்ச பெருமையும் தங்கர் பச்சான் சாருக்கு உண்டு. அவர் தான் நடிக்க கூட்டு வர்றார். அப்படி அந்த சீனாக இருக்கட்டும், அவருடைய பிரெஞ்சு மனைவியாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த பாண்டிச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு கலாச்சாரம். அந்த பிரெஞ்சு மனைவி, அவருடைய அன்பான விதம், ஒரு தொழிலதிபர், அங்கே வந்து அவங்க வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நாயை பார்த்தாலே எனக்கு, ஏமா நாய் என்னைய பார்த்து குலைக்குது, எனக்கு நாய்க்கு பிடிக்கலையாமா அப்படின்னு பையன் கேட்பான். அந்த பையன் வந்து நந்திதா தாஸோட பையன் வந்து வேற யாரும் இல்லை, தங்கர் பச்சான் சாரோட பையன். அவன் கேட்பான், உன்னையாவது நாய்க்கு பிடிக்கலன்னு நீ நினைக்கிறடா, ஆனால் அந்த நாய் மூஞ்சியே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நந்திதா தாஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் பாருங்க, அந்த நாய் வந்து ஒரு கட்டத்தில் பிரமிடு நடராஜன் வீட்டிலேருந்து கிளம்பி நந்திதா தாஸும் அவங்க பையனும் வெளியேறும்போது அந்த நாய் வந்து அந்த பையனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே, நந்திதா தாஸ் பையன்கிட்டயே அந்த நாயை கொடுத்துருவார் பிரமிடு நடராஜன். எவ்வளவு அழகான இது பாருங்க. இப்படியாக இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சங்கடமும் ஒரு நெருடலும் ஏற்படும். இங்கேயும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கும். தேவயானியும் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ இந்த தனலட்சுமி அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள வேணால் நம்ம கூப்பிட்டு வச்சுக்கலாமா, நல்லா பார்த்துக்குவோம், குழந்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்னோடனே, ஐயோ அவங்களுக்கு இஷ்டம்னாக்கா பரவாயில்லங்க கூப்பிட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இவர் உடுவாரான்னு தெரில, நடராஜன் சார் உடுவாரான்னு தெரில, பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, நான் வரலன்னு நந்திதா தாஸ் சொல்ல, அதுக்கப்புறம் எனக்கு நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்க, நந்திதா தாஸும் அவங்க பையனும் பார்த்திபன் சார் வீட்டுக்கு வந்து வீடை பார்த்துக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நெருடலான ஒரு தகிப்பை தரக்கூடிய ஒரு இடமாவே அது மாறும். பேலன்ஸ் பண்ணணும். முன்னாள் காதலியை காயப்படுத்திடவும் கூடாது, அதே சமயத்தில் அந்த அந்த அவ மேல வச்சிருக்கிற, நந்திதா தாஸ் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு தேவயானிக்குள்ளார ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணிட்டே வரக்கூடிய காட்சி அமைப்புகளா அவ்வளவு பாந்தமா பிரமாதமா பண்ணியிருப்பார் பார்த்திபன் சார். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஊர்லேருந்து வந்திருக்கிற 2 கதாபாத்திரங்கள், கண்மணி, இவர் குணசேகரன் சாரும் நம்ம குமரவேலும், அவங்க வந்திருப்போம். குமரவேல் அந்த காலத்துலேயும் நடிச்சிருக்காரு பாருங்க, மாயன்லாம் நடிச்சிருப்பாரு, அதான் அறிமுகம் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறது என்ன, பேசுறது என்ன. அந்த சமயத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் தங்கர் பச்சான் சார். ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஃப்ரிட்ஜில் பார்த்தாக்க டக்குன்னு ஒரு உதைப்பார். இதுக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுக்குறானுங்க, நம்ம விவசாயத்துக்கு மட்டும் கரண்ட்டை கட் பண்ணி விடுறாங்களா, இவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்துறானுங்க
அப்படின்னு கோபமாக ஒரு டயலாக் ஒன்று வச்சுருப்பார். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி காது குத்து வச்சுருக்கேன் பையனுக்கு, சடையாக முடிவு வச்சிட்டு இருக்கான், காது குத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு பத்திரிக்கை தரேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, தனலட்சுமி இன்னும் போனிச்சே என்ன வரலையே, சரி தனலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்றேன், தனலட்சுமி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த கிராமத்து நண்பர்கள் சொல்லுவாங்க, தனலட்சுமி நான் சண்முகம் எல்லாரும் ஒன்றா படித்தவங்கம்மா, தனலட்சுமி அவ்வளோ வசதியாக வாழ்ந்த குடும்பம், நல்ல பண வசதி கொண்ட குடும்பம். இன்னும் சொல்லப்போனால் தனலட்சுமியை வந்து விரும்பாதவங்களே யாரும் கிடையாது. முக்கியமாக சண்முகம் தான் அதில் முதலாளு. தனலட்சுமி ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரலனாக்கா வரலையே வரலையேன்னு ஏங்கி தவிச்சு போயிடுவான் சண்முகம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடியே நமக்கு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களும் அந்த சப்பாத்தி கல்லி அந்த செடியில் வந்து அந்த அந்த கள்ளிப்பால் அந்த அந்த பால்லேருந்து எடுத்து தனலட்சுமி செல்வம், தனலட்சுமி முருகன் அப்படி இப்படின்னு எல்லார் பேருமே எழுதியிருப்பாங்க. அதற்கு அதை எல்லாத்தையுமே ஸ்கூலில் கடுப்பாகி வெட்டி விட்டுருவாங்க, நிறைய பேரை ஃபெயில் ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டுலாம் இருக்கும். இன்னும் வாத்தியார் பேரெல்லாம் கூட அதில் எழுதி வச்சுருப்பானுங்க அப்படின்னு டயலாகும். இதெல்லாம் சொல்ல அவளுக்குள்ளார அதிர்ச்சி ஆகிடும். ஏன் இந்த விஷயத்த நம்மள்கிட்ட நம்ம புருஷன் சொல்லலை அப்படின்னு இருக்கும்போது, பிரமிடு நடராஜன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பாட்டுக்கிட்டலாம் பாடுவாங்க, எல்லாமே நடக்கும். அந்த பாட்டு நந்திதா தாஸ் பாடுவாங்க, பார்த்திபனும் நடுவில் பாடுவார். இதெல்லாம் தேவயானிக்கு ஒரு கோபத்தை கொடுக்கும். அப்போ இந்த மியூசிக்கல் சேர், இந்த வட்ட சேர், அந்த சேரில் ஒவ்வொருத்தராக உட்கார முடியாமல் தோற்று போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரே ஒரு சேரு, நந்திதா தாஸ் தேவயானி ரெண்டு பேரும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க உட்காரணும் அப்படின்னு வரும்பொழுது சுற்றி வருவாங்க. நந்திதா தாஸ் உட்கார போகும்போது டொப்புன்னு தள்ளி விட்டுட்டு தேவயானி உட்காந்துருவாங்க. அவங்களுடைய அந்த வன்மத்தை அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதனுடைய அடுத்த காட்சியாகவே ஒரு சினிமாத்தனம் நிறைந்த ஒரு காட்சியாக இருக்கும். காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்படி ஆக்சிடென்ட் ஆனது, அந்த வேலைக்கு எப்போமா வருவா, யாருமா அது அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த கேரக்டரு, அந்த கேரக்டர் அங்கே இருப்பார். என்னம்மா அந்த ஆள் கூடவே செட்டில் ஆகிட்டே நீனு, வப்பாட்டியாக வச்சுக்கிட்டாரா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க பார்த்திபனுக்குள்ளார ஒரு கோபம் வர, பார்த்திபனுக்கும் அவர்களுக்கும் ஒரு சண்டை சச்சரவுன்னு நடக்க, அந்த இடத்த ஒரே ஒரு காட்சியில் வந்து போலீஸ் வரைக்கும் இது போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து வேன்ற அந்த போலீஸ் சைரன் அந்த சத்தத்தை வைத்து அதை காட்சி ஆக்கியிருப்பார். காட்சி காமிக்க மாட்டார், அதை வச்சே காமிச்சிருப்பார். போலீஸ் கேஸ் வரைக்கும் இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அன்றைய இரவு வந்து தேவயானியால் தூங்க முடியாது. தேவயானியால் பார்த்திபன் கிட்ட கேட்காமலும் இருக்க முடியாது. அப்படி கேட்குற அந்த சமயத்தில் இதை எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்டுட்டு விடியும் போது தனலட்சுமி இருக்க மாட்டாங்க. அப்போ தனலட்சுமி இல்லை அப்படின்னும்போது குழந்தை அந்த கை குழந்தை தவியாக தவிக்கும். பார்த்திபன் தேவயானி குழந்தை தவியாக தவிக்கும். பையனும் இருக்க மாட்டான். பையனும் இல்லை, பாலு அண்ணா அப்படின்வாங்க. அந்த பையன் பேர் பாலு. ஸ்கூலில் சேர்க்கும்போது வந்து ஒரு நிகழ்வு வச்சிருவார் தங்கர் பச்சான் சார். இந்த காலத்தில் அந்த காலத்தில் கல்யாண பரிசு படம் வந்து சமயத்தில் சரோஜா தேவியினுடைய கேரக்டர் பேர் வசந்திங்கிற பேரை வந்து நிறைய பேர் காதல் தோல்வியினுடைய அடையாளமாக வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பொதுவாக ஆண் காதலில் தோல்வி அடைஞ்சிட்டாக்க பெண் குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் வைப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தில் நந்திதா தாஸ் வந்து பையனுக்கு வந்து பாலுங்க, ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே தயங்கி நந்திதா தாஸ் சொல்லுவாங்க பால சண்முகம் அப்படின்ட்டு. பார்த்திபனுடைய பேர் சண்முகம், அதையும் அதில் சேர்த்து பால சண்முகம் அப்படின்னு வச்சிருக்கிறத அது சொல்லும் போதே கிளாப்ஸ் அள்ளிச்சு. அப்படி அந்த தேட்டரில் அப்படி கண்ணை அழுதுகிட்டே கை தட்டினாங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக இங்கே காண வீட்டை விட்டு வெளியில் போய்டுறாங்க. அதுக்கப்புறம் தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடலுடைய ஒரு விளைவாக வந்து ஒரு இடத்துல, சார் ஏன் சார் அவன் ஸ்கூலுக்கு வரல சார், அவனை பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுன்னு ஒரு வாத்தியார் சொல்ல, போய் பார்த்தா அனாதை இல்லத்தில் அந்த பையனை விட்டுட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூட்டிகிட்டு வளர்க்குறாங்க. ஸ்கூலில் போகிறான். அப்போ தான் அந்த ரேங்க் கார்டு அப்படின்னு அந்த படத்தினுடைய ஆரம்ப கட்ட சீன் வரும். ஆனால் நந்திதா தாஸ் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, திரும்ப வருவாங்களா, திரும்ப வந்தாங்களா, திரும்ப பார்த்தாங்களா, திரும்ப பார்த்திபன் தேவயானி குடும்பத்தோடய அவங்க இருக்காங்களா, எதுவுமே இல்லாமல் அந்த காலடி தடத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த டைட்டிலில் கடற்கரையில் இருக்கிற காலடி தடத்தை நோக்கியே தான் அந்த ஒளி ஓவியர் தங்கர் பச்சான் அப்படியே டைட்டில் போட்டுகிட்டே வருவார். அதே காலடியை தேடி அப்படியே அந்த அழகியும் அப்படியே நிறைவு. நம்ம மனசு கனத்த இதயத்தோட அப்படியே தேட்டரை விட்டு எழுந்து வருவோம். இப்போ டிவியில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் பேசாமல் உட்காந்து. இதுதான் இந்த அழகி கொடுத்துருக்கிற தாக்கம். இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பங்கு மகத்தான. படம் முழுக்க பிஜிஎம்மில்
தெரிக்க விட்டுருப்பார். அதுவும் ஒளியிலே சைலண்ட் விட்டுருப்பார். தெரிவது சைலண்ட். தேவதையா கொன்னுடுவார் கொன்னுடுவார் அந்த சீன்லாம். படம் முழுக்கவே இசை பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விவேக் கேரக்டரே கிடையாது. அதுக்கப்புறம் படம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதாவது ட்ரையாக இருக்குன்னா ஆடியன்ஸு வராமல் விட்டுற போகிறாங்க, பெரிய ஹை கிளாஸ் படம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே விவேக்கை கூப்பிட்டு தங்கர் பச்சான் சாருக்கு சொல்ல, சார் பண்ணித்தரேன் சார் தாராளமாக அப்படின்னு சொல்ல, ஒரு காமெடி போர்ஷனை வந்து அப்படியே கொண்டு வராரு. அப்படியே அது வந்து பார்த்திபன் சாருக்கும் விவேக்குக்கும் உண்டான நட்பாகவும் அதை இடைச்சல்களாக காமிச்சு, கிட்டத்தட்ட பார்த்திபன் சாருடைய இன்னொரு முகமாக தன்னுடைய காதலியை பார்த்தேன் சார், 4 தெரு தள்ளி இருக்கா சார், ரொம்ப கஷ்டப்படுறா சார், அவங்க புருஷனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, ரொம்ப தவிக்கிறா, என்ன செய்யறதுன்னே தெரில சார், ஆப்ரேஷன் சார், நாளைக்கு 1.25 லட்ச ரூபா செலவிட்டாங்க, தெரிஞ்ச டாக்டரை வச்சு தான் போனேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி சொல்ல, உடனே தன்னுடைய 2 வீலரை அடமானம் வச்சு இதுதாங்க பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்க, மேற்கொண்டு பணத்தையும் பார்த்திபன் சார் கொடுத்து உதவி செய்ய, அதற்கப்புறம் ஒரு நாள் கடைசியில் நந்திதா தாஸை காணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த உடனே அப்படியே ஸ்டீலாக சிகரெட் குடிச்சிட்டு, சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே வாங்க சார் கண்டுபிடிச்சிருவாங்க போகலாம் அப்படின்னு விவேக் சொல்லுவார். ஒரு வேலைக்காரி தானே சார், அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார். பார்த்திபன் சார், நீங்களும் வேலைக்காரின்னு நினச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்பாரு. சார் அப்படின்னா முன்னாள் காதலியா சார்? ஆமாம். சாரி சார் வாங்க சார் அப்படின்னு போகும்போதே அந்த 2 பேரும் முன்னாள் காதலியை சந்திச்சிருக்கிற அந்த பெயின் அதை ஏற்படுத்தும். ஒருவேளை தனலட்சுமி பெரிய பணக்காரியாகவே இருந்து, சாயாஜி ஷிண்டே குடிகாரராக இல்லாமல் இருந்து, அவரும் நல்ல வேலையில இருந்திருந்தாலும் கூட ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தத்தான் செய்திருக்கும். ஏன்னா பல வருடங்கள் கழித்து அப்படி சந்திக்கிற அந்த சந்திப்பே இருக்குல்ல, சந்திப்பே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் பொன்மலையில் ஒரு வார சந்தையில் வந்து நான் அப்படி பார்க்கும்போது, நான் என்னுடைய பழைய சிநேகிதியை ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணை வந்து அவங்க கணவர் கூடயும் குழந்தைங்க கூடயும் பார்த்துட்டு சர்பத்து திருப்பத்தெல்லாம் ஒன்றா குடிச்சிட்டு அப்படி கிளம்பி நான் வரேன். சந்தோஷமாக தான் இருந்தோம். அந்த பொண்ணை காதலிக்கெல்லாம் செய்யலை, நான் விரும்பலாம் செய்யலை, தெரியும் எனக்கு. கிளாஸ் நான் 8th ஏனாக்கா அவங்க 8th C. ஆனாலும் கூட ஒரு வலி இருந்தது. அந்த வலி அந்த பெண் மீதான வலி கிடையாது, அந்த பாலியத்தின் மீதான ஏக்கம். இந்த உலகத்துல பால் மாறாத எந்த கல்மிஷ குணங்களும் எந்த வலியும் இல்லாத ஒரு தருணம்ங்கிறது அந்த பாலிய பருவம் தான், அந்த டீன் பருவம் தான். அந்த டீன் பருவத்தினுடைய நினைவுகள் வந்து நம்மளை வந்து இம்சை பண்ணுதுங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்ட விஷயமா பார்க்குறேன். அந்த அழகி படம் ஏற்படுத்திய தாக்கம், அழகில ஒவ்வொரு காட்சிப்படுத்துதலுமே அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த பார்த்திபன் வந்து அந்த வீட்டை பார்ப்பாரு, நந்திதா தாஸ் சின்ன அந்த சிறுமியா இருக்கும்போது யுவதியா இருக்கும்போது இருந்த அந்த வீட்டை பார்ப்பாரு. வீடே இடிஞ்செல்லாம் அப்படியே கிடக்கும். அந்த கதவு கிட்ட அந்த செவுத்துல வந்து அன்னக்கிளி போஸ்டர் இவர் கொடுத்துருப்பாரு, அந்த அன்னக்கிளி போஸ்டர் இருக்கும், ஒரு மாதிரியா ஆக்கி விட்டுருவாங்க. அதே போல் அவங்க படித்த ஸ்கூலில் வந்து அந்த இதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி கடையெல்லாம் வந்துருச்சு, ஆனால் அன்றைக்கி வேறு விதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் காட்சிப்படுத்துதல் வந்து ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் அவர் வந்து நந்திதா தாஸனுடைய அந்த யுவதியாக இருக்கும்போது அந்த செருப்பை பத்திரப்படுத்தி வச்சுருப்பாரு. அந்த செருப்பை தூக்கி போட்டுருவாங்க. நந்திதா தாஸ் பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் பண்ணியிருக்கிற சண்முகம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, வேணாம் சண்முகம், இதெல்லாம் என்னுடைய ஞாபகார்த்தமாக நீ செருப்பெல்லாம் வச்சிருப்பியா நீ அண்ணன், அந்த செருப்பை கூட நான் வச்சுக்க கூடாதா அப்படின்னு அவர் கேட்பாரு. இல்லை சண்முகம், நீ உன் பொண்டாட்டி பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சண்முகம், அந்த நல்லா இருக்கணும் சண்முகம்ங்கிற வார்த்தையை தயவு செய்து அந்த ஒரே ஒரு வரிக்காக தயவு செஞ்சு கேளுங்க. அது அந்த நல்லா இருக்கணும் சண்முகம்னு சொல்றது நமக்குள்ளார பொசுக்குன்னு ஒரு அழுகையை வர வச்சு. இதுக்கு காரணம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் சவிதா மேடம். இந்த படத்தினுடைய ஒரு பெரிய பலம் சவிதா மேடம். நான் அந்த பேட்டியில தங்கர் பச்சான் சார்ட்ட பேட்டி கேட்டுட்டே வரேன், எல்லாமே சொல்லிட்டே வராரு. சார் இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம் வந்து ஸ்லாங்கு, அந்த பண்ருட்டி ஸ்லாங்கு, அந்த ஸ்லாங்கை வந்து சவிதா மேடம் அவ்வளவு அழகாக கொடுத்துருப்பாங்க சார் அப்படின்னு நான் சொன்ன உடனேயே, ஐயோ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நானே கூட மறந்து போயிட்டேன், சவிதாவோட பங்கு பெரிய பங்கு சார், இது அந்த அளவுக்கு பண்ணிருந்துச்சு சார் அந்த பொண்ணு, அப்படி இப்படின்னு அப்படியே நெகிழ்ந்து போய் சொன்னார் தங்கர் பச்சான் சார். உண்மையிலேயே நந்திதா தாஸ்க்கு அந்த குரல் கொடுத்துருக்கிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, நம்மளை வந்து கனத்து போக செஞ்சிடும். அதே போல ஒரு சீன்ல நந்திதா தாஸ் கீழே அந்த மாடிப்படிக்கு கீழே அப்படி படுத்திருப்பாங்க.
நம்ம எதிர்நீச்சல் மாடிப்படி மாது மாதிரி அந்த மாடிப்படி அந்த இடுக்கில் அப்படி படுத்திருப்பாங்க. அவர் மேலே பார்த்திபன் இருப்பார். அப்போ பின்னணியில் ஒரு ரேடியோ டேப் ரெக்கார்டர் பாட்டு ஒன்று இருக்கும். அந்த வரி வந்து ஏழு பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா அப்படிங்கிற அந்த இளையராஜா சார் இசையில் வாலி அவர்கள் முதலாக எழுதின இசை இளையராஜாவுக்கு வாலி அவர்கள் முதலாக எழுதின அந்த கண்ணன் ஒரு கை குழந்தை அந்த பாட்டு அந்த இடத்துல ஒளிபரப்பாகும். என்னமோ செய்யும். அந்த மாடியில் ஏறிட்டு நிற்கிற அந்த பார்த்திபன் பேசுறதும் இந்த கீழே நின்றுட்டு நந்திதா தாஸ் பேசுறதும் அந்த ஏற்ற இறக்கங்களை கூட அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் தங்கர் பச்சான் சார். தங்கர் பச்சான் சாரை நான் மிகவும் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த அழகியும் மிக மிக முக்கியமான காரணம். அழகி ஏற்படுத்திய தாக்கம்ங்கிறது கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அதில் நம்ம விவேக் சார், பாண்டு சார், லூஸ் மோகன் இவர்களை வைத்து கொண்டு பண்ணுகிற காமெடியாக இருக்கட்டும், கிராமத்தில் அந்த சின்ன பசங்க செய்கிற அலப்பறைகளாக இருக்கட்டும், ஒரு கிழிஞ்ச டிராயர்னாக்கா அப்போலாம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி கிழிஞ்ச டிராயருக்குள்ளார ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே போடுற அந்த விஷயமா இருக்கட்டும், இது மாதிரி படம் நெடுக பல விஷயங்கள் நம்மளை என்னமோ 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 பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அழகி, இந்த அழகியினுடைய தாக்கம் வந்து இன்னும் அழகியினுடைய டீட்டெயில் நிறைய காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் இருக்குல்ல, அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் படத்துல. பாட்டு சொல்லி பாட சொல்லி அப்படின்ற அந்த பாட்டு சாதனா சங்கம் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி பண்டிகை, பக்கத்தில் எல்லாருக்கும் நான் போய் பட்சணங்கள்லாம் கொடுத்துட்டு வரேன், பலகாரம்லாம் கொடுத்துட்டு வரேன்னு நந்திதா இவங்க தேவயானியும் அவங்க அம்மாவும் கிளம்பி போவாங்க. அப்போ இந்த காஃபி கரை கொட்டியிருக்கு, பெட்டு இதை மாற்றி விடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அங்கே மாற்றும் போது நமக்குள்ளார ஒரு பிபியை எகிர வச்சிருப்பார் இப்போ தங்கர் சார். அந்த இடத்துல போய் பார்த்தாக்கா அவங்க அப்படியே பார்ப்பாங்க, போவாங்க. அங்கே ஃபோட்டோ இருக்கும், இவர் தேவயானியும் பார்த்திபனும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நகைகள்லாம் இருக்கும். பார்த்திபன் வந்து இந்த புடவையை கட்டிக்க அப்படின்வாரு, இந்த நகையெல்லாம் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு இருக்கும்போதே தான் டிங் 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 அப்படின்றத மியூசிக்கோட மணி சத்தத்தோட பாட்டு சொல்லி பாட சொல்லி அப்படின்ற அந்த பாட்டு ஆரம்பிக்கும். குங்குமம் வச்சு விடுறது என்ன, அப்படியே பாட்டு வந்து வெளியில் அவுட்டோரில் மரம் செடி கொடிகள் பெரிய அடர் மரங்கள் அப்படின்னு இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு ரெண்டாவது சரணத்தில் வந்து டக்குன்னு பாட்டு வந்து பெட்ரூம்குள்ளார திரும்ப வந்துடும். நமக்கு பிபி அப்போ தான் எகிர ஆரம்பிக்கும். ஐயோ 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 தேவயானி வந்துருவாங்களே, கடவுளே தேவயானி வரக்கூடாதே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வேண்டிக்கிறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். அது பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிறது என்ன, கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, தோளில் சாஞ்சிக்கிறது என்ன, அப்படி இப்படின்ட்டுலாம் அப்படி இருக்கிற சமயத்தில் தேவயானி ஸ்டெப்ஸ் ஏறுறது, தேவயானி அப்படி கதவை திறக்கிறது, அங்கே டக்குன்னு அந்த படத்தை அவங்க பதட்டத்தில் டக்குன்னு இதை பண்ணுறது, காதில் வந்து அந்த தோடு செயின் எல்லாம் போட்டிருக்கிற மாதிரி, இதெல்லாமே கற்பனை. பார்த்திபன் வர்றது, நீ நகையெல்லாம் போட்டுக்கன்னு சொல்றது, அந்த புடவையை கட்டிக்கன்னு சொல்றதுன்றது எல்லாமே நந்திதா தாஸ் அடி மனசுல இருக்கிற ஒரு ஆசை. அந்த ஆசைய ஒரு காட்சியா உருவகப்படுத்தி நிஜம் போல காமிச்சிருப்பாரு அந்த இடத்துல. அப்ப டக்குன்னு தேவயானி வந்துட்டு உடனே குரலை கேட்டுட்டு டக்குன்னு கையை அப்படி எடுப்பாங்க, போட்டோ கீழே விழுந்துரும், அந்த உங்களுடைய கல்யாண போட்டோ. டக்குன்னு காதுல கழுத்துல அந்த தோடு எல்லாத்தையும் கழட்டுறதுக்கு பார்ப்பாங்க. அந்த பிரமையிலிருந்து அவங்களால மீண்டே வர முடியலை. அதுக்கப்புறம் அவங்க திட்டுக்கு அப்புறம் தான் அவங்க சுயநினைவுக்கு வருவாங்கன்ற மாதிரி இந்த அழகி படத்தை வந்து சொல்றதுக்கு, நந்திதா தாஸ் பற்றி சொல்றதுக்கு, தேவயானி பற்றி சொல்றதுக்கு, அந்த குழந்தைகள் பற்றி சொல்றதுக்கு, பிரமிடு நடராஜன் அவங்களுடைய பிரெஞ்சு மனைவி, சாயாஜி ஷிண்டே, பார்த்திபன் சார், இளையராஜா சார், தங்கர் பச்சான் சார், விவேக் சார்னு இந்த படத்தை பற்றி சொல்றதுக்குன்னு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் இதையே கூட நான் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் சொல்லியிருக்கிறதா நினைக்கிறேன். அழகியை வந்து ஒரு அழகிய பார்க்கறது தானே அழகு இல்லை? அது மாதிரி தான் இந்த அழகியை பார்க்கறது அழகு. ஆனால் பார்த்து முடித்த பிற்பாடு ஒரு அழகியை பார்த்தா சந்தோஷம் தானே வரணும். ஆனால் ஒரு துக்கத்தை, ஒரு வலியை, ஒரு மன பாரத்தை தரக்கூடியது தான் தங்கர் பச்சானுடைய அழகி. தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, பாருங்க. இல்லையா, சன் டிவி ஆப்பில் இருக்கும், பாருங்க. வணக்கம்.